வணக்கங்க. அடுத்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப இஷ்டமான கார்லிக் மயோனஸ் பற்றி பார்த்துடலாமா? அதுக்கான ப்ரீமிக்ஸு நோட்ஸு தரேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போவுமே ஃபார்முலேஷனை மாற்றிடாதீங்க, இதையும் கூட குறைச்சி ஆட் பண்ணிடாதீங்க. எப்போவுமே ஃபார்முலேஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, மில்க் பவுடர் 300 கிராம், கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் இருக்கு இல்லையா, அது 210 கிராம், கார்லிக் பவுடர் 120 கிராம், சுகர் பவுடர் 10 கிராம், சால்ட் 40 கிராம், சிட்ரிக் ஆசிட் 18 கிராம், ஒயிட் பெப்பர் பவுடர் 8 கிராம், சிஎம்சி ஸ்டெபிளைசர் 12 கிராம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து எக் பவுடர்னு சொல்லிட்டு கமர்ஷியலாக இருக்குது, 75 கிராம், மஷ்ரூம் பவுடர் 20 கிராம், அடுத்து க்ரீம் பவுடர் 40 கிராம், எக்ஸாந்தம் கம் அது ஒரு 5 கிராம். இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி, எல்லாமே பவுடர் கண்டென்ட் தான். பவுடர் கண்டென்ட்டாக இருக்கும்போது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏர்டெக் பேக்கில் நீங்கள் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே, இல்லை குட்டி குட்டி டப்பா போட்டு பேக் பண்ணி நீங்கள் கொடுத்தாலும் ஓகே. நீங்கள் உங்கள் பிஸ்னஸை எப்படி வேணாலும் ப்ரொமோட் பண்ணலாம். 100 கிராம் ப்ரீமிக்ஸுக்கு 170 கிராம் தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ தண்ணி சேர்த்துட்டு 170 கிராம் தண்ணி, அடுத்து 130 ml ஆயில் சேர்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரீமிக்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துறது அவங்க வாங்கி ரெடி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் உங்களோட பேக்கிங்கில் டீட்டெயிலாக ப்ரிப்பரேஷன் மெத்தடை போட்டுறணும். 170 கிராம் சில் தண்ணி, 130 கிராம் ஆயில் சேர்க்குற மாதிரி இருக்கும். சூப்பரான கார்லிக் மயோனஸ் ரெடியாக இருங்க. இது குழந்தைங்கள்லேருந்து தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பிஸ்னஸ் கண்டென்ட்டாக கொண்டு போய்க்கலாம்.